ஒரு ஜார்ல மிளகு, சீரகம், தனியா, காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி விழுதா எடுத்துக்கணும். இதை பார்த்த உடனே ரசம் தானே செய்ய போறேன்னு நினச்சிங்க? அதான் இல்லை. இது எங்க மாமியார் செய்யற ஸ்பெஷல் தக்காளி சூப்பு. என்னடா சூப்புன்னு சொல்ற ஆனா எதுவுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. ஒரு குக்கர்ல முழுசா தக்காளி போட்டுக்கணும், பச்சை மிளகா போட்டுக்கணும், சின்ன வெங்காயம் போட்டுக்கணும், பூண்டு போட்டுக்கணும், அப்புறம் ஊற வச்ச துவரம் பருப்பை போட்டுக்கணும். அப்புறம் தண்ணியில மஞ்சத்தூள் கலந்து அதை ஊத்திக்கணும். அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை பொட்டலம் கட்டி அந்த பொட்டலத்தோட அந்த பாத்திரத்துல போட்டுடணும். அந்த விழுது அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் மாதிரி இருக்கும். இந்த பொட்டலத்தில் கட்டி அந்த சாறு மட்டும் இறங்குறது தான் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துருங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பட்டை, பிரியாணி இலை எல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு அதை நம்ம அந்த சூப்பு பவுல் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மாற்றிடணும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. வாசமே உடனே சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடு தட்டில் போட்டு அதை ஊற்றி அப்படி சாப்பிட்டா சொர்க்கமே சொர்க்கம்.